தமிழ் கைகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கேரளா ஸ்டேட்டில் கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் குமரகம் அப்படின்னக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கோம். போட் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து குட்டி குட்டி தீவுகள் இதெல்லாம் வந்து இதோட ஸ்பெஷல். ரொம்ப மன அமைதியாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம். ஆலப்புழா இந்த குமரகம் இதெல்லாமே ஒரே நீர்வழி பாதை தான். பட் ஆலப்புழாவில் வந்து போட்ஸ் வந்து 2000க்கு மேலே இருக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 500 போட் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை விட இங்கே வந்து ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். நம்ம போட்டில் ஏறின உடனே ஹெவியான ரெயின். ஸோ பைலட் வந்து ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக ரெயின் அடிச்சிட்ருக்குன்னு. இந்த மாதிரி சினாரியோ பார்க்குறது கூட இந்த இடத்துல அதுவும் கொடுத்து வச்சுருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு போட் ஹவுஸ் டூர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய கிச்சன், ஒரு அளவான ஒரு கிச்சன் பாருங்கள். இது கேரளா ரைஸ், பெரிய பெரிய அரிசியாக இருக்கும். நம்ம விரும்பினோம்னா தமிழ்நாடு ரைஸ் கூட இங்கே கிடைக்கும். அப்புறம் பாருங்கள், இங்கே கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல் மீன். இது வந்து கறி மீன் அப்படின்னு சொல்லுவோம். கறி மீன் அதாவது சென்ட்ரு மீன் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே வந்து கறியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பண்ணுறவங்க கைப்பக்கத்தில் இருக்குது, அது வேறு விஷயம். இது நம்ம டீமுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், ஏற்கனவே வந்து ஒரு 7-8 தோழர்கள் வந்து பொரிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அப்புறம் நம்ம சாம்பார், தமிழ்நாட்டு சாம்பார், அப்பளம், ரசம், மோர், கூட்டு பொரியல் இதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதை வந்து அவங்க பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கே ரெடியாக தான் இருக்காங்க. சரி வாங்க, அவங்க சமைக்கிட்டோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அடுத்தடுத்துக்கு போவோம். என்னடா அது லைட்டை போடாமல் வச்சுருக்கீங்க? இங்கே மேட்ரு என்னென்னா, பகலில் வந்து ஜென்ரேட்டர் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக வந்து பேட்ரி இதெல்லாம் இருக்கும். பட் லைட்டெல்லாம் எரியும். நம்ம ஆளுங்க வந்து லைட்டை போடாமல் வச்சுருக்கானுங்க. ரைட்டு, நம்ம பெட்ரூமுக்கு போய் ஸ்பெஷலாக பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம காலையில் வந்த உடனே மழை இல்லை. இங்கே போட் ஹவுஸ்குள்ளே நுழையிறதுக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி மழை ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளை நம்ம போட் ஹவுஸில் அதுக்குள்ளே ஏறிட்டோம் நனையாமல். பாருங்கள், அப்புறம் வந்து ஒரு வாக்கிங் ஏரியா. போட் ஹவுஸ் என்ட்ரியிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஏரியா இருக்கும். இதுக்கு சென்டரில் வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா டைனிங் ஹால் வந்து நமக்கு முன்னாடி இருக்கும். ஒரு 10 பேர் வந்து நம்ம உட்காந்து அட் த சேம் டைம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த வாக்கிங் ஏரியாவில் வந்து இந்த வாஷ் பேஷன் ஏரியாவும் வச்சுட்டாங்க. அவங்க நம்மளோட பெட்ரூமுக்கு போவோம். நம்மளோட பெட்ரூமுக்கு வந்தாச்சு. திறந்துட்டு சீசே. ஓகே, உள்ளே வந்துட்டோம். பாருங்கள், இந்த பெட்ரூம் தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூமுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். சாப்பிட்டவங்க, இருந்தவங்க, வந்தவங்க, போனவங்களுக்கெல்லாம் சேரலைன்னா இந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும். முதல்ல அதை பார்ப்போம். ரைட்டு, என்ன இருக்குங்க, என்னங்க இருக்க போகுது பார்ப்போம். ஓகே, பாருங்கள், ஒரு ஸ்மெல்லாம் வெளியில் போகிறதுக்காக ஒரு ஏர் ரொட்டேஷன் ஃபேன் ஒன்று வச்சுருக்கானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஷவரில் குளிக்க விரும்புகிறவர்கள் ஷவரில் குளிக்கலாம். மழையில் நனைகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெஸ்டர்ன் டாய்லெட் ரொம்ப முக்கியமான இடம். ரைட் விடுங்க. அப்புறம் சோப்பு டப்பாக இருக்குது. இந்த போட் ஹவுஸில் ஏறுறவங்களுக்கு சோப்பு டப்பு அன்பளி பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் பாருங்கள், ஹாட் வாட்டர், நார்மல் வாட்டருக்கான ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. ஒரு சின்ன வாஷ் பேஷன் உள்ளே இருக்குது. அழகாக ரசிச்சுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்குது. அப்புறம் துணியை காய போடுறதுக்கு, துணியை தொங்க போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு என்னென்ன அமைப்பு இருக்கணுமோ அதெல்லாமே வந்து இந்த போட் ஹவுஸில் நமக்கு கிடைக்கிது. அதுவும் கம்மியான ஒரு ரீசனபுளான ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கிது. அதுதான் மெயின். அப்புறம் வாங்க, வெளியில் இந்த சினேரியோவுக்காகத்தாங்க நம்ம இங்கே வந்திருக்கோம். பாருங்கள், பெட்ரூம்லேருந்து இந்த அப்படியே இந்த ஸ்க்ரீனை விலக்கி விட்டோம் அப்படின்னா செமையான ஒரு வியூ கிடைக்கும். அதுவும் இந்த மலையில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். அதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துலாம் தேடி வரோம் இல்லையா. இயற்கையோட ஒரு மன அமைதிக்கு ஒரு மருந்து எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி இடத்துலாம் தேடி வர்றோம். இது நம்மளோட எக்யூப்மெண்ட்டு தான். அப்புறம் பெட்ரூம் ஒரு அளவான பெட்ரூம் இருக்குங்க. ஒரு 10க்கு 12 ரேஞ்சில் இருக்கும். மேலே ஃபால் சீலிங், லைட்ஸ் இதெல்லாம் செட் பண்ணி ஒரு அருமையான ஒரு மூடு க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த பெட்ரூம் செட்டப்லாம் இருக்கும். ஏசி முக்கியமாக இருக்கும். இந்த ஃபேன் வந்து காற்றெல்லாம் அதிகமாக வராது. நீங்கள் ஏசியை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்புறம் என்ட்ரி இதுதாங்க பாருங்கள். அந்த கரையிலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு பலகை ஒன்று போடுவாங்க, அதில் தான் நம்ம ஏறி உள்ளே வருவோம். இந்த என்ட்ரி ஹால் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் ஹாலில் முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு டைனிங் டேபிள் ஒன்று இருக்கும். அதேமாரி முக்கியமான மியூசிக் சிஸ்டம் ட்ராலி அமைப்பில் இருக்கும். இந்த மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், நம்ம சொன்ன இந்த டைனிங் டேபிள் செட்டப்பு. அதேமாரி இந்த ட்ராலி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த மியூசிக் சிஸ்டம் வந்து நம்ம மூவ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கூட நம்ம நவுத்திட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பாக தான் இது இருக்கும். டிஜே அமைப்பில் நம்ம வந்து பென் ட்ரைவ்லேருந்து எல்லாமே போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்கே வந்து இதை அவங்க நமக்கு செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பக்கமான ஒரு மியூசிக் சிஸ்டம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அந்த இடத்த. அப்புறம் வாங்க மாடிக்கு போவோம். மாடியில் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். படி பாருங்கள், வந்து போட்டுனாலே வந்து வீட்டில் தான் செஞ்சுருப்பாங்கன்றது நமக்கு மோஸ்ட்லி தெரியும். இந்த ஒரு தேக்கு மர ஃபீல் கொடுக்குது இந்த படிக்கட்டில் ஏறி போகிறது. மழை பெய்யறதுனால நமக்கு வந்து இந்த தார்பாயெல்லாம் போட்டு இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இல்லைனா இங்கேருந்து ஒரு சினேரியோ நமக்கு ரொம்ப அருமையான ஒரு வியூ கிடைக்கும். அதுவும் போய்கிட்டு இருக்கப்போ, போட்டு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கப்போ. ஸோ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே நம்ம இங்கே மேலே உட்காரலாம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் இந்த இடம். ஸ்பேஸ் எல்லாமே சேர்ஸ் இருக்கும். நைட்டில் வந்தோம்னா இந்த லைட்ஸ்லாம் நமக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்த வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு முக்கியமான பிளேஸுக்கு போவோம். நம்ம ஆசைப்படுற பிளேஸ், காராக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் முன்னாடி சீட்டில் உட்கார்றதுக்கு பெரிய போட்டி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம போட்டியே போட முடியாது, ஏன்னா பைலட் மட்டும்தான் உட்காருவார் பாருங்கள். ஆனால் முன்னாடி நின்று நம்ம அழகாக ரசிச்சுக்கிட்டு போகலாம், அது வேறு விஷயம். ஹெவியான ரெயின்னால நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டி வச்சுக்கணும். ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், அங்கே கூட ஒரு போட்டை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயங்களை பூரா இப்போ சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு போட் ஹவுஸு அப்படின்றது வந்து ஒரு எத்தனை நீங்கள் பெட்ரூம் எடுக்கிறீங்களோ, இப்போ சிங்கிள் பெட்ரூம் இருக்குது, டபுள் பெட்ரூம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி சின்ன போட்டை எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து ரெண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 5000லேருந்து இங்கே ரெண்ட் ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா ஒரு நாள் ஸ்டே கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கரையிலேருந்து அந்த கரை வரைக்கும் போகலாம். அந்த கரையில் வந்து வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் காலையில் மறுபடியும் எங்கே ஏறினீங்களோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த போட் ஹவுஸ் வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களெலாம் நம்பி தான் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். அப்புறம் மழையில் நினச்சிடாதீங்க, நினையாமல் போட் ஹவுஸுக்கு நீங்களே வேகமாக போய் சேருங்க. நம்ம அடுத்த வீடியோ ரோடு ட்ரிப், கேரளா ரோடு ட்ரிப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.